இந்த சிம்ம ராசிக்காரங்களை கும்பராசிக்காரங்க விரும்புறாங்க, கும்பராசிக்காரங்களை சிம்ம ராசிக்காரங்க விரும்புறாங்க. இவங்க நெருப்பு ராசி, அவங்க காற்று ராசி. அதனால இவங்களுக்குள்ள ஒற்றுமை இருந்துட்டு போயிட வேண்டியதானே. ஆனா ஏன் அவங்களுக்குள்ள இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பை எடுத்துக்கிறாங்க? அது என்ன காரணம்? இவங்களுடைய 7ஆம் அதிபதி தான் காரணம். இவங்களுடைய 7ஆம் அதிபதி சனியே 6ஆம் அதிபதியாவும் இருக்கிறார். திருமண வாழ்க்கைய ஒத்துமையா வாழ்றது 7ஆம் பாவம். அதுல இருந்து பிரிஞ்சு பிரச்சனை பண்ணிக்கிறது 6ஆம் பாவம். ரெண்டுக்கும் ஒருத்தரே அதிபதியா போயிடுறாரு. அதனால திடீர்னு வாழ்க்கை துணைவரே எதிரியா மாறிடுவாங்க. அந்த அந்த சனியோட இது சூரியனோட இது ஒன்னா வரக்கூடிய நேரத்துல எதிரியா மாறிக்குவாங்க. இந்த லக்னாதிபதி சூரியன் 7ஆம் அதிபதி சனி இருவருக்கும் எப்பவுமே ஒத்து வராது. 2 பேரும் அப்பா மகனா இருந்தா 2 பேருக்கு ஒத்து வராது. 7ஆம் இடங்கிறது கணவரோட சேர்ந்து வாழ்றது. 6ஆம் இடங்கிறது வாழ்க்கை துணை விட்டு பிரிஞ்சு வாழ்றது. இரண்டுக்கும் அதிபதி எதிரி சனியாக இருப்பதால் இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நிம்மதி இருக்கிறது இல்ல. ஆனால் அந்த ஈகோக்குள்ள நுழையாம இவங்க இருந்தாங்கன்னா இவங்களோட லக்கி பேர் வேற யாரும் கிடையாது. கும்பம் சிம்மம் தவிர. முதல்ல நட்பா பழகக்கூடிய தன்மை உள்ள கும்பத்தை வந்து அவங்க ஈகோ வச்சு அவங்களை நீங்க மடக்கூடாது. அது கும்பத்துக்கு பிடிக்காது. கும்பம் வந்து முதல்ல வந்து நல்லா பழகிட்டு அப்புறம் ஈகோ எதிர்பார்க்கும். அதை கும்பம் விரும்பக்கூடாது. சிம்மம் முதல்ல நல்லா பிளெக்சிபிளா பழகிட்டு அப்புறம் ஈகோ வச்சு அவங்களை அடக்கி தான் சொல்றதை கேட்கணுங்கிற அந்த மாதிரி வந்தா கும்பராசிக்காருக்கு ஒத்து வராது. ஆனா நட்பு முறையில அவங்க 2 பேரும் போயிட்டாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியான உதவி பண்ணிட்டு ரொம்ப சிறப்பா வாழ்வாங்க.